வீடியோ பார்க்க வந்த நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொள்ளாச்சிலேருந்து ஒரு நாள் பயணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கொடிவேரி அணைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். யாருன்னா நானும் நண்பர் விஜய் 2 பேர் போயிட்டு இருக்கிறேங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் வருங்க. அப் அண்ட் டவுன் ஒரு 250 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால காலைல கொஞ்சம் நேரமாக கிளம்பி போனீங்கன்னா தான் ஈவினிங் கூட ரிட்டர்ன் வர முடியும். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாட் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நெகமம் இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இதுக்கு போகிற ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் போய் அங்கேருந்து அவினாசி போய் கொடிவேரியும் போகலாம். இல்லைனா காமநாயக்கன் பாளையத்துலேருந்து லெஃப்ட்டில் போனோம்னா கருமத்தம்பட்டி அன்னூர் அந்த சேலம் கொச்சின் பைபாஸ் பிடிச்சி போனோம்னாலும் போகலாம். இந்த சேலம் கொச்சின் பைபாஸ் வழியாக போனோம்னா கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும், சீக்கிரம் போயிடலாம். இல்லை பல்லடம் போய் அவினாசி போய் போகிற மாதிரி இருந்தாலும் ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் பெண்டுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சின்ன ரோடாக இருக்கும். கொஞ்சம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பல்லடத்து வழியாக போயிட்டு வரும்போது அந்த பைபாஸ் பிடிச்சி கருமத்தம்பட்டி காமநாயக்கன் பாளையம் வழியாக ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் வந்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா பல்லடம் சிக்னலு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு அவினாசி இந்த மங்களம் போகிற ரோடும்பாங்க. அந்த ரோடு வழியாக தான் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். பல்லடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவினாசி வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் போய் ரைட்டு, லெஃப்ட் எடுத்த உடனே ரைட்டு, ஃப்ரீ லெஃப்ட் தான் நம்மளுக்கு, லெஃப்ட் ஃப்ரீ தான், ரைட் காசு கொடுக்கும், ரைட் எடுத்துக்கோ, ரைட் 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 ரைட். ஓ இதாயா அந்த இந்த கோயில் தேர் இழுப்பாங்கல்ல, தேர் இழுப்பாங்கல்லையா அவினாசி தேர், பெரிய தேர், அந்த கோயில். நான் கோயிலுக்கு வந்துக்கிறேன் விஜய், அந்த கோயில் தான், அந்த கோயில் வந்துக்கிறேன். வர்ற வழியில் நண்பர் விஜய்க்கு கடையில் மண் உழுகுதுன்னு கண்ணாடி வாங்கி தர சொன்னார். அதனால் ஹிந்திக்காரன கடையில் 100 ரூபா கண்ணாடி ஒரு 2 இடம் வாங்கி போட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். ஐயோ 3 ரோடு வருது, அது சென்ட்ரல் ரோட்டில் போனோம், நேராக போய் சென்ட்ரல் ரோடு 3மே அப்படி தான் போகுது, ஒரே ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்பியூருங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கு. இந்த ரோட்டு வழியாகவே பார்த்தீங்கன்னா கோபி, அந்தியூர், ஈரோடு எல்லா ஊருக்கும் இது வழியாகவே போகலாம் போல். இன்னொரு 4 கிலோமீட்டரில் நம்பியூர்னு ஒரு ஊர் வரும், அங்கேருந்து கொஞ்சம் மாறி போகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொடிவேரி பக்கம் வந்தாச்சு. இன்னொரு 17 கிலோமீட்டரில் வந்துடும். பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டுங்க. இது வேறு அனுமார் வால் மாதிரி ரோடு போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் தான், பயங்கரமான டயர்ட் ஆகுது. காரில் வந்துட்டால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்கேருந்து ரைட் கட் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஆர்ச் இருக்குது, கொடிவேரி சுற்றுலாத்தலம்னு. அதுலேருந்து ரைட்டில் உள்ளே போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளே கொடிவேரி வந்துடும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ஃபேமஸான சுற்றுலாத்தலம் தாங்க இந்த ஈரோடு சைடில் இந்த கொடிவேரிங்கிறது. ஒரு 2-2.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக கொடிவேரி அணைக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வால்கபட் டிஸ்டன்ஸ் தான். மக்களே கடைசியாக வந்துட்டோம் நம்ம கொடிவேரி. பின்னாடி தெரியுது பாருங்க, தெரியுது பாருங்க. போகலாமா வீட்டுக்கு? வந்துட்டோம்மா. அதுக்குள்ளே எப்படிங்க போக முடியும், இனிமேல் தான் ஆரம்பமே. பாருங்க போய் தான் தண்ணி எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்க்கலாம். கடைசியாக பழகப்பாண்டிக்கு போய் எல்லாம் நேர்லேருந்து அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸுக்கே போகல. இந்த தடவை மிஸ் ஆகாது. கொடிவேரியில் இறங்குறோம், குளிக்கிறோம், உங்களை என்ஜாய் பண்ணுறோம், வைக்கிறோம் தரமா. ஆரியா கொடிவேரி கொடிவேரி வந்திய அப்படின்னு எடுத்து லெஃப்ட் சைடு போடுறாங்க. தண்ணி ஆமாம் விஜய், தண்ணிக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணை. பார்த்தீங்கன்னா
கூட்டம் செம்ம கூட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துக்கிறது பொங்கல் டைமு. பொங்கல் டைமுன்ட்டு இல்லைங்க, வீக்கெண்ட் டைம் வந்தீங்கனாலும் இந்த கொடிவேரி எப்பவுமே கூட்டம் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துக்கிறேன். என்ன ஒரு மன வருத்தம்னா, அணையிலேருந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் வருது அந்த ஃபால்ஸ்ல விழுகிற இடத்துல. அது ஒண்ணு தான் கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. போன டைம்ல வரும்போது பயங்கரமா தண்ணி இருந்துச்சு. என்னன்னு தெரியல. காரணம் பொங்கல் டைம் தான் வந்திருந்தோம் அப்பவும். பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைட்ல பார்க்கிங் வசதி இருந்துச்சு. அங்க போய் பைக்க போட்டு இப்ப நடந்து போயிட்டுருக்கோம் ஃபால்ஸுக்கு. பார்த்தீங்கன்னா, உள்ள என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 5 வரும்னு நெனைக்கிறேன். டிக்கெட் எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா ஒரு வாய்க்கால் இருக்கும். இதுக்கு பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட் எடுக்கிற இடம். டிக்கெட் எடுத்துட்டோம். இப்ப உள்ள போயிட்டுருக்கோம். படகு இல்லம் வியூ பாயிண்ட் ஆயா நாளா யாரு கண்டா நாளை போகலாமா போகலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆள் இருக்காங்க நாளை இறங்கு டெக்ஸியில் இறங்கு வா. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, படகு இல்லம்னு ஒரு போர்டு இருக்கும். அங்கேருந்து லெஃப்ட் சைடில் நடந்து வந்தீங்கன்னா, இங்கே பரிசல்ல நெறைய கூட்டு போவாங்க. ஒரு பரிசலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் அந்த மாரி கூட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 50 சார்ஜ் பண்ணுவாங்க. சரி எப்படி தான் இருக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்திருக்கோம். அது பொங்கல் டைம்ல வந்து அப்பமே மழை இங்கேயெல்லாம் கம்மிங்களா? மழையெல்லாம் இருந்துச்சு, தண்ணி கம்மி குறைச்சிட்டாங்க. அதான் அதெல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அது மாதிரி விட்டாங்க. அறுவடை ஆயிடுச்சு. சரி சரிங்க. இது தண்ணி போனால் வேஸ்ட்டு தானே. ஆமாம் ஆமாங்க. அப்போ சட்டை இருக்குங்களா இருக்கு அந்த பக்கம்? ஓ இந்த இடங்களா? வரும்போது அங்கே குட்டி ஒரு வாய்க்கால் போச்சு இங்கேருந்து வருவாங்களா? சட்டை அடிச்சா இப்படி நிறைஞ்சு தானே போகணும். ஆனால் கம்மியாக தான் இருக்குங்களா அந்த பக்கம் அது குடிக்கிற இடத்துல? அது கரெக்டு தாங்க. கிடைக்கிறது கம்மிங்க. ஆனுங்கண்ணா அங்கேருந்து நிறைய மீன் கிடைக்குதுன்னு சொன்னார்ல. அந்த படுதா வெட்டிக்கிறதெல்லாம் மீன் கடை தான். அங்கேங்களா? அங்கே தெரியுது. ஆமாங்க. இங்கே ஒரு கேட் இருந்துச்சுங்க இந்த நேரு, அதை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. நாங்கள் இதில் வந்தோம். இப்போ அது பூட்டி வச்சுட்டாங்க பண்ணி. கூட்டம் எப்பவுமே வருங்கண்ணா? இல்லை நோம்பி டைம் இந்த மாதிரி? சரி 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 சரி. சூப்பராக வியாபாரம் இடம் வந்துருச்சு. இறங்கணும் ஸ்டாப் வந்துருச்சு. நம்மளுக்கு அட்டம் அடிச்சு காட்டு. அட்டம் கிடையாது சட்டம் கிடையாது. ஏன் இதான் ஃபோனு பார்த்தீங்கன்னா, பரிசல்ல போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். பரிசல்ல போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ரூ. 50 தான் கொடுத்தோம். அதுக்கு அதுவே போதும். பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஃபால்ஸில் தண்ணி கம்மி தான். பட் இருந்தாலும் இதிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும்.
பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தண்ணியில என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க தூரத்துலேருந்தே தண்ணி கம்மி அப்படின்ட்டு பைக் நிறுத்தும்போது ட்ரெஸ் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தத. இப்ப எல்லாரும் குளிக்கிறது பார்த்தோனே எங்களுக்கும் ஆசையா இருந்தங்காட்டி, மறுபடியும் பைக் வரைக்கும் நடந்து போயி ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு போறோம். பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாலத்த ஒட்டி நடந்து போயிட்டுருக்கோம். ட்ரெஸ் மாத்திட்டு வரலான்ட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள்லாம் இருக்கும். மீன் ஃப்ரை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு தருவாங்க. பிரியாணி, மீன் குழம்போட சாப்பாடெல்லாம் சாப்பிடறதுக்கு. நமக்கு குடுத்து வைக்கலைங்க. என்னாச்சுன்னா, போனோம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். சீட் கவர்ல பார்த்தீங்கன்னா, செல்லு, பர்ஸெல்லாம் வச்சு பூட்டிட்டு வந்துட்டோம். இங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். மறுபடியும் வண்டி வரைக்கும் போய் நடந்துட்டு வரணும். அதனால வேண்டாம் விடு, இன்னொருக்கா பார்த்துக்கலான்ட்டு சாப்பிடல. அழுத்து தண்ணிக்குள்ள வா விஜய் பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு சில இடத்துல நல்லா ஃபோர்ஸா வருது. நம்ம செலக்ட் பண்ணி தண்ணி அதிகமா விழுகிற இடத்துல போய் குளிச்சா நல்லா தான் இருக்கு. இன்னொன்னு நடந்து வர வழியில நெறைய பாசமா இருந்துச்சு. நாங்களே ஒரு 2, 3 பக்கம் விழுந்திருப்போம். வர்றவங்க கொஞ்சம் அந்த பாசங்கள் மட்டும் பார்த்து நடந்து வாங்க. இல்லனா வழுக்கி விட்டு விழுந்துருவீங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ ரிட்டர்ன் கிளம்ப போறோம். ரிட்டர்ன் வர வழியில நம்ம டிக்கெட் எடுத்ததுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளே ஸ்டேஷன் இருந்துச்சு. நீங்க ஃபேமிலியோட, குழந்தைகளோட வந்தீங்கன்னா, இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சப்போஸ் தண்ணியில குளிக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, உள்ள நடந்து போனா அந்த ஒரு வாய்க்கால் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டேமோட அந்த இது கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் மாரி இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் பெருசா இல்லைங்க. சும்மா சரி இட வசதி இருக்குதேன்னு கொஞ்சம் முக்கோணம் மாரி கட்டி வச்சிருந்தாங்க. இங்க மத்தபடி குழந்தைகளோட விளையாடுறதுக்கு நெறைய தூரிகள் இதுகெல்லாம் இருந்துச்சு. இது எல்லா ஊர் பார்க்லயும் இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா பெருசாவெல்லாம் இல்ல. சரி ரைட்டு. இதோட ட்ரிப்பு எண்டுக்கு வந்தாச்சு. மற்றும் ஒரு ஒன் டே ட்ரிப்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போறோம். பொள்ளாச்சி வரோம். டாடா பாய் பாய்.